கீழே இருக்கிறத காட்டுறோம். அவங்க உங்களை இருந்து மலைக்கு கீழே இருந்து காட்டுறேன்னு சொல்ல எல்லா அதிகாரம் எனக்கு என்னவா என்ன சொன்னாரு சொல்ல கேட்டு. ஹாய், வெல்கம் டு SPR Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சதானந்தபுரம் வந்திருக்கோம். சதானந்தபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெருங்களத்தூர் வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இரும்புலியூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இங்கே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பச்சைமலை முருகர் கோவிலுக்காக போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையில தான் முருகர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மலையில தான் வந்து இங்கே இருக்க பச்சைமலை முருகர் இருக்காரு. லெஃப்ட் சைடில் தான் இப்போ பச்சைமலை முருகன் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வருது. போகலாம் வாங்க. நம்ம கூட இன்னைக்கு வந்து மோகன் ரவிச்சந்திரனும் ஆயில் குமரனும் வராங்க. இங்கேருந்து போகும்போது இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுது. வந்துட்டோம், ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஆக்சுவலாக இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்குது. ப்ரோ, அந்த முருகர் கோயில் போகிற வழி எது ப்ரோ? அதாங்களா? ஓகே, நன்றிண்ணா. இந்த காட்டு ஃப்ரண்ட்டில் காட்டு. அதை நான் அப்பவே சொன்னேன் ஆகாஷ் கிட்ட. ஆகாஷ் அதாவது மோகன் ரவிச்சந்திரன் கிட்ட சொன்னேன், அது ரூட்டு போகுதுப்பா அதுதானே. ஆனால் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் வந்து வேற ரூட்டு காட்டுறேன்னு கூட்டு வந்து எடுத்து விட்டுருக்கேன். காலைல எழுந்திரிச்சு கிளம்பி வழியே தெரியாம கோயிலுக்கு பிடிச்ச வழி பிடிச்சி வச்சுருவாங்க. அம்மா, இது வண்டி இங்கே விட்டு போகணுமா இல்லை இங்கே உள்ளல? தூரத்துல யார் ஆறு அடிக்கிறாங்க. இந்த ரூட்ல தான் நம்ம போறோம். சொல்லுங்க. வண்டி இங்கதான் நிற்கலாம் பார்த்தேன். நம்ம வந்து சரியா நிற்குது. அவ்வளோ ஊரோட ஊர் மக்களா அடி கொட்டிட்டு வர. இப்போ எப்படி ஹெல்மெட் லாக் பண்ணிக்கிறியா? அப்படியே பச்சைமலை முருகர் கோயில் வந்தனுமே மோகன் ரவிச்சந்திரன்றவர் ஒரு பச்சை வேஷ்டி கொண்டு வந்திருக்காரு. வேஷ்டி கொண்டு வந்து அந்த வேட்டியை கட்டிட்டு தான் முருகர் தரிசனம் பண்ணுவாரு. துண்டா? என்னடா வேஷ்டியை 8 முழம் வேஷ்டியை மடிச்சு பாயில சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். பச்சையா மாறிடுவாரு. பச்சையா அப்படியே மாறிடுவாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரி, பச்சைமலை முருகர் கோயிலோட மெயினான இடத்துல நிற்கிறோம். இங்கே தான் ஏறணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியல. சில பேர் 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றாங்க. மோகன் ரவிச்சந்திரனும் ஆயில் குமரனும் கூட சேர்ந்து கேப் வேற கேட்டுறா போல. இன்னொன்று வந்து சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா டெய்லியும் வந்து ஞானமோ அட்டுவழி எல்லாம் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையிலேயே அவனை நான் இப்போதான் தொப்பி கட்டி இப்போதான் பார்க்குறேன். இல்லை வருவா ஏதோ கோயிலுக்கு வரதால அது மாதிரி காமிக்கிறாங்க. உண்மையாக இருக்காப்புல கோயிலுக்கு வரதால. அது வந்து வீடு இருக்க ஏரியா. அந்த வீடு வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய மலையா, இது அப்படியே நடக்க முடியாத, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? காமிச்சாங்க. ஆக்சுவலாக உள்ளே போ லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது புத்து கோயில் மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி ரொம்ப பழமையான கோயிலா இல்லை இப்போ நம்ம ஆளுங்களா உருவாக்கி கோயிலா? இது மேலே நம்ம இவர் இருக்கார்ல, குருவண்ணா இருக்கார்ல, நீ இதில் பேசலாம் இல்லையா? இங்கே ஒரு பாறை வந்து ஆக்சுவலாக செதுக்குன மாதிரி வச்சுக்கிறாங்க. பாறையில் வந்து கண்ணில் உருவாக்கி அம்மன் மாதிரி இருக்கிறாங்க. அந்த 2 பேர் வந்து இன்னமும் முக்கியமான கதை வந்து பேசியிருக்காங்க. யாரு இது பண்ணுது? இல்லை இப்போ இவங்க வந்து இப்போ மேலே போனால் பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மையான கதை நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் கிட்ட சொல்லுவா இல்லை நேற்று தான். நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம குடோன் இருக்கார்ல, பார்த்தோம். குடோன் வச்சிருந்தாரு வீட்டு பக்கத்தில். அந்த அவர் நேற்று சொல்லிட்டு இருந்தார். மேலே நிறைய கதைகள் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சிவன் கோயிலேருந்து முருகர் அவங்க தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, சாமி ஒருத்தர் பூஜை செய்கிறவர். ஆனால் இப்போ அவர் இல்லை. சரி வாங்க போதும். ரொம்ப மூச்சு வாங்குது இவருக்கு. ஏன்பா இதுக்கே மூச்சு வாங்குது இவருக்கு? இன்னும் ஏறல. ஒரு கதை முழுசா சொல்ல முடியல. புக்கு புக்குன்னு இங்க பாருங்க கோயில்லாம் கட்டல, வெறும் முருகர் சிலை மட்டும் தான் இருக்கு. வாங்க இந்த அட்டுவழியத்தை பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்துருவானுங்க பாட்டில தூக்கின்னு ஒரு ஊறுகாய் பாட்டில எடுத்துக்கணும். இவர் தான் அது. இல்ல இது வாட்டர் பாட்டில் இல்ல, சரக்கு பாட்டில் சொல்றேன். உண்மையே ஒரு நெடுக்க இருக்குங்க இது மலை இல்ல. வயசான ஆள் மாதிரி இருப்பா. எப்படி சும்மா கீழே ஏறான் பாருங்க மலை, நம்மளால ஏற முடியல. ரொம்ப சீக்கிரமாவே மழை உச்சிக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏதாவது ஒரு நிமிஷம் அப்பா மேல வந்து காமிங்க எப்படி இருக்கு, எப்படி தெரியுது. அப்பா சென்னையில ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், இதை கெடுத்துறாதீங்கப்பா தயவு செஞ்சு. சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க வீடியோவை பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கெடுத்து சீரழிச்சிட போறீங்க மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல்ல இருக்குங்க சரக்கடிக்க முதல்ல டிபார்ட்மெண்ட். ஆமா எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுல எல்லா மலையிலயும் சாமிங்களை வைக்கிறதுக்கு காரணம் அந்த மலையை காலி பண்றானுங்களே, சீரழிச்சு நாஸ்தி பண்ணிடுறாங்க. ஏமா இவர் பார்க்க விநாயகர் மாதிரி இருக்காரு. கேமராவை கொடுத்துட்டு அப்புறம் தள்ளாடி வாங்க. அவர் விநாயகர் தான்ப்பா. விநாயகர் பெருமான் இங்க அழகா அமர்த்தி வச்சுக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய கல்ல செதுக்கி வச்சுக்கிறாங்க. கடவுளே இல்லப்பா, விநாயகர் இது பிள்ளையார். முருகர் மேல போகணும்பா, கீழே இருக்கிறது பிள்ளையார். ஏன்பா இது பிள்ளையாருக்கு கூட வித்தியாசம் தெரியாது. துண்டி பேத்து எதுக்கு எத்தனை. ஆமா இது ஹைட்டா இருக்கு, ரொம்ப தூரம்லாம் வரல, கிட்டதான் வந்துருக்கும். அதுக்குள்ளேயே நாகைகள்லாம் தள்ளுது. மழை கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருந்ததுன்னா ஈஸியா ஏறி போயிடலாம். இது நிலகுத்தா நிக்குது, நமக்கு கண்ணு தெரியாதுல்ல, இவர் சொல்றாரு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவனோட ஸ்டாமினா பவர்லாம் இங்கதான் காமிக்கணும்னு இப்ப நம்மள்ட்ட காமிச்சா பாப்பா எவ்வளவு தூரம் போறான்னு பாப்பேன். அயில உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப ஏறுறோம்ல, எடுத்தோடனே முருகர் வந்துட மாட்டாரு, சிவன் கோயில் ஒருத்தர் வருவாரு, சிவன் ஒருத்தர் வருவாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து தான் இன்னும் கொஞ்சம் பாதைகள் போகும்ட்டு கேள்விப்பட்டேன். தெரியலையே. இல்ல பூசாரிலாம் கிடையாதுப்பா, யாருமே இருக்காங்கன்னாங்கண்ணா. இப்ப இருப்பாங்களா பாக்கலாம். ஒருவேளை நம்ம போற நேரம் பூசாரி இருந்தாருன்னா பார்க்கலாம். மேல பழைய வீடியோ பார்க்கும் போது ஷெட்டு மாதிரி போட்டு அதை முருகர் உட்காடு இருந்தாப்புல நின்று இருந்தாப்புல. அப்படிதான் வந்துட்டாரு. வந்துட்டோம்ப்பா. அது தேவையில்லைப்பா, 10 பேர் பார்த்தா கூட போதும். ஆமா அது பண்ணாது போதும். இங்க வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. இங்க இருக்குங்க யாரோ ஒரு பெரிய செலவடிக்கிற ஒரு வித்வான் இந்த மாதிரி அங்க இருக்கிற கல்லையே அப்படியே வேற மாதிரி மாத்தி நாகப்பாம்பாவும் அங்க உட்காந்துருக்குது அம்மனாவும் வடிச்சு வச்சுக்கிறாப்புல. சிவன் மாதிரி எனக்கு தோணுது. சிவனா கூட இருக்கலாம். இன்னும் இந்த ஆர்ட் நம்ம எவ்வளோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் சோழர்கள்னு சொல்லிட்டு எவ்வளோ கலையை செதுக்கி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பார்த்தது கிடையாது. இருந்தாலும் சாமின்றதெல்லாம் நம்ம வணங்கிட்டு போவோம். பல்லவர்கள் சோழர்களா? நீங்க சொல்லுங்க, என்ன இது எப்படிப்பட்ட கட்டடக்கலை இது எப்படிப்பட்ட சிலை இது? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. என்னவோ
அவங்களோட நம்பிக்கை. இது கண் மூக்கு வடிக்காமையே அவங்க சாமியை கூட வேண்டியிருக்கலாம். ஐயா ஏதோ நம்ம அவங்களுக்காக நாட்டுல பாருங்க வெறும் ஒரே ஒரு செங்கல்ல வச்சு சாமி கும்பிடுறதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு கடவுள் அவ்வளவுதான். இல்ல நம்ம வீட்லயே கும்பிடுறாங்க, 3 கல் சாமி எல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அதுதான். நம்ம அது வீட்லயும் மாதிரி யாரோ உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லதுங்க. நல்ல விஷயம் தான். இறைவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் நல்லா அழகா செஞ்சிடலாம். முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ இவரை வந்து இப்போ சிவனா நம்ம நினைக்கிறோம். அவர் சிவன் அவர்களை வந்து தாண்டணும் அப்படின்னா அது முருகர் கோயிலோட அந்த ஓரளவு சமநிலை பகுதி வருது. அப்போ அவர் சிவனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை கிட்டத்தட்ட நம்ம வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். ஆனா என்னன்னா நேத்து செவ்வாய்க்கிழமை நேத்து வரலாம்னு பார்த்தோம். தவறுதலா வந்து இன்னைக்கு புதன்கிழமைக்கு வந்துட்டோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா கதவு மூடி இருக்குது. இருந்தாலும் ஓட்ட பார்த்துட்டு ஏப்பா என்னவா மூடிக்குது கதவு? அதான் அதுல ஒரு பெல்லு மாதிரி ஓட்ட வச்சிருக்காங்க. முருகரை தரிசித்து இங்க வந்து சிவனோட இது இருக்கு, சிவலிங்கம். சிவலிங்கத்துல வந்து செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு ஜீவ சமாதியா இல்ல சிவலிங்கமா வெறும் சிவலிங்கமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை இங்க யாருன்னா பண்ணவங்க கிட்ட தெரியும். இந்த இதுவும் வந்து சிவலிங்கமும் அதே மாதிரிதான் இருக்குது. ஒரு பாறை ஒன்று இருக்குது. இந்த பாறைக்கு இருக்கிற கல்லை வந்து இவங்க சிவலிங்கமா செதுக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. இல்லைண்ணா, இது வந்து செதுக்குனது காலப்போக்கில் உடஞ்சா மாதிரி. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உடச்சிதான் செதுக்கின மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ பெரிய கல் இருந்திருக்கு, அதை சிவலிங்கமா வடிச்சிருக்கிறாங்க. நல்லது. ஓகே, இங்கே வந்து அந்த விளக்கேற்றுற பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. பெரிய இது மலை மேலே ஏற்றுவாங்க இல்லையா, அந்த இது போனோம் அப்படின்னா இங்கே தான் மயில் வாங்கின பலிபீடம்னு சொல்லிட்டு போட்டு பச்சைமலை முருகன் வந்து இங்கே தான் வசிக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து சென்னையில் பெருங்குளத்தூர் பக்கத்தில் இரும்புலியூர் அப்படின்ற இடத்துல சதானந்தபுரம் அந்த இடத்துல தான் வந்து இருக்கிறோம். அங்கே இருக்க மலையில தான் வந்து இந்த பச்சைமலை முருகன் வந்து வீட்டிருக்கிறாரு. உங்களுக்கு டைம் இருக்குன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அழகாக வந்து பார்த்துட்டு போகலாம். செருப்பு ஸ்லிப்பர் கட்டிப்பா. நம்ம பச்சைமலை முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம். முருகா இங்க 2 விநாயகர் சிலை வச்சிருக்கிறாங்க. என்ன பர்பஸ் ஆகாஷ் 2 சிலை காரணம்? 2 சிலையை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, 2 சிலையை வச்சுக்கிறேன். ஒரு கேள்வியா ஆகாஷ், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட கேளுங்க, என்ன கேட்டீங்க? 2 விநாயகர் சிலை இருக்க போல, ஏதாவது 2 விநாயகர் வச்சிருக்காங்க. நான் இது கேள்வி புரிஞ்சுட்டா அப்படியே சொல்றாரு பாருங்க, பட்டு எடுத்து சொல்றாப்புல. அதான் கொஞ்சம் நவுறீங்களா? 2மே விநாயகர் சிலை தான். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த தும்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா விநாயகருக்கு, அதோட வேற்றுமை ஏதாச்சும் அதோட ஒரு வேரியேஷன் தெரியும் பாருங்க. அதுதான் அது வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், கொஞ்சம் கேப் விட்டு நானே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் டைம் ரொம்ப கேப் விட்டு மூச்சு வாங்குது உங்களுக்கு. முடியல மூலக்காரன் நிரூபிச்சிட்டா பாருங்க, அதான் பேட்டர். சரி, விநாயகர் தரிசனம் பண்ணிட்டோம். ஐயன் முருகன் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியலங்க ஐயா. உள்ள குச்சி விட்டா அதே தோங்கலாடா. இன்னைக்கு வந்து பாத்துருக்கீங்க ஓட்டையில. அப்பா தெரியலப்பா. முருகருடைய கோவில் வந்து நட சாத்தியிருக்கு. என்ன பண்றது? கோதண்டபாணி கோதரஸ்வதி காமராஜர் இது யாரோ செஞ்சு கொடுத்துருவாங்க, அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. இருட்டுருப்பா, லைட் அடிக்க முடியும் பாருப்பா. 2 பேருமே வந்து கதவு சாத்திருக்கத்தால அந்த ஓட்டோட டார்ச் அடிச்சு முருக தெரியாதான்னு பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டாங்க, முருகா நான் லைட் அடிச்சு பார்க்க போறோம், எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டுதான் பண்றாங்க. சரி, அப்படியே சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம் நம்மளால அது முடியுதான்னு சொல்லிட்டு. முருகா அப்பா என்ன ஒரு வியூல பாத்துட்டு இருக்க பாருங்க. யாருமே இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டாரா? வாவ் முருகா, என்ன ஒரு இதியா, என்ன ஒரு டெக்னாலஜி பண்ணி முருகரே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து பார்க்க சொன்ன மாதிரி இது. இந்த ஒரு இது என்ன ஒரு டெக்னாலஜி பாருங்க. இந்த ஒரு ஓட்டையில செல்லு, இன்னொரு ஓட்டையில கட்டு, செல்கன்.
நீ பாரு ஒழுங்கா. பாரு உண்மையாவே வந்து பிரமாதமான ஒரு இது. நான் கூட பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சொல்லவே இல்லையா? அதான் சூப்பர். லைட் உள்ள வரல ஆக்சுவலா. அருமை. கேமரா ஜூம். 2 பேரும் வள்ளி தெய்வானை வந்து 2 பேரும் இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா முருகர் மட்டும் ஸ்ட்ரைட்டா தெரிஞ்சுக்கிட்டாரு. டெக்னாலஜி தான். நம்ம இப்ப டார்ச் அடிச்சு பார்த்ததுல ஆகாஷம் அவரே வந்து டார்ச் அடிச்சு அவரே எட்டி பார்த்துக்கிறாப்புல. டார்ச் அடித்தால அவர் முடிஞ்சாவே போதும். வெளிச்சம் வரணும், உள்ளதை வச்சுதான் கிளார் ஆகும். இங்க வண்டலூர் ஜூ இருக்கு பக்கத்துல. மயில்லாம் கத்துதுங்க, சூப்பரான சவுண்டு, நல்லா இயற்கையா இருக்குது. பாத்தீங்களா முருகர் என்ன சொல்றாரு? அருமை அருமை. என்ன கொஞ்சம் கதவு திறந்து இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டா பாத்துருக்கலாம். இல்ல அதை விட நம்ம நேத்தேங்க இல்ல ஒரு நிமிஷங்க, நேத்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் போயிட்டு வரலான்ட்டு 2 பேரும் கேட்டேன். முருகர் நான் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் தெரிவாரா, என் புதன்கிழமை தெரிய மாட்டாரா அப்படின்னு சொன்னவங்க 2 பேர். ஒருத்தர் போனை பிடிச்சுக்கிறாரு, ஒருத்தங்க நின்னுக்கிறாரு. காலையில இப்ப ஏஞ்சி வரோம், கதவு மூடி இருக்கு. கதவு மூடிது. முருகரை பார்த்தோமா பார்க்கலையா? என்ன இது? அதான் முருகரோட பவரு. பூட்டி இருக்கலாம், நம்ம பசங்க நம்மள தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன ஒரு டெக்னாலஜி. காலையில மூளை வேலை செஞ்சு எப்படி பாத்துட்டு மாதிரி கடவுளை. இன்னும் ஒரு பக்கம் டார்ச் வச்சு பார்த்தோம். இப்படி பாக்குறது எப்படி இருக்கு? நல்ல வெளிச்சத்துல முருகர் தரிசிக்கிறது எப்படி இருக்கு? அப்படியே அதை விட வந்து 1000 மடங்கு வந்து எனக்கு இதுவா தெரியுது. இந்த டெக்னாலஜி எவனுமே வந்து யூஸ் பண்ணி பாத்துருக்க மாட்டானுங்க. அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இப்பதான் தெரியுது. கதவுல ஏன்டா அவனை ஓட்ட போட்டு வச்சிருக்காங்கன்னு அப்ப தெரியல. ஏதோ காத்துக்கிட்டு உள்ள ஏர் ஃப்ளோ ஆகுது. அதை விட நம்மள மாதிரி ஒரு பக்தர்கள் வந்து ஏமாந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த டெக்னாலஜி வந்து நீங்களும் ஏதாவது வேற எங்கேயா இது மாதிரி போனீங்கன்னாக்கா, ஆக்சுவலா வந்து எல்லா கோவிலும் அந்த மாதிரி ஹோட்டல் எட்டி பார்க்க கூடாது. அதுதான் நான் சொல்ல. அது தவறுதலான விஷயம். ஏன்னா வந்து நட சாத்திட்டாங்க அப்படின்னா அதை பார்க்க கூடாது. துவாரங்கள் வந்து எதுக்காக நமக்கு தெரியல, நம்ம வேணா நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம வந்து முருகர்கிட்ட கேட்டுதான் பாக்குறோம். எப்படி பூட்ட தட்டி அப்பா வரப்ப பாக்குறப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். சரி, அவரு ஓகே சொன்னாரா? ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொன்னதான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா அது கண்ணை குத்திட்டு இருப்பாரு. இல்லைன்னா உள்ள இருந்து ஓட்ட வேலை தொடப்பூச்சி எடுத்து கல்லு குத்திருப்பாரு. திமிரா பேசுறா போல இவரு மோகன் ரவிச்சந்திரன். மோகன் ரவிச்சந்திரன் கேட்டுன்னு இருக்கா அவர் சொல்றது. அதனால வந்து போட்டு விடுங்க ஏன்டுவாப்புல. அருமையா இருக்கு. இப்ப முருகரை பார்த்தது எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமோ, இப்படி சுத்தி நின்னு மயில் வழியில முருகர் நம்மள்ட்ட பேசுறாரு. டேய் பாத்துட்டீங்க, இடத்த காலி பண்ணுங்க, ஸ்பாட்டை காலி பண்ணுங்க, நீ வரணும் போறா இப்படியே கெடுத்து விட்டுறீங்க போது. ஏற்ற ஒரு நாள் தான் வரணும், செவ்வாய்க்கிழமை வந்து பாருங்க அப்படின்னு இப்ப மயில். இல்ல அதான் ரீல்ஸ்லயும் கீழே கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். எல்லா நாளுமே இல்ல, இந்த மாதிரி முருகருக்கு உகந்த நாள் மட்டுங்கள், அப்புறம் இல்லாம செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால சரி நேற்று வரலாமா அப்படின்றது. ஆனா இது நல்லா இருக்கு. வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்குன்னாங்க, பார்க்கலாம். ஒண்ணு புதுசா நம்பர் கொடுத்தாங்கன்னா கால் பண்ணி. நம்பர் சரி எதனா கிம்பர் அப்பா நீ சொல்றியா? கீரா நெல்லி எல்லாம் வந்து கீரா நெல்லிக்கெல்லாம் இது எவ்வளவு பரவாயில்ல பேசுவான். சொல்ல கருத்துக்கு அந்த கருத்தாவே பேசுவாப்புல. அதுதாங்க வியூவே. அங்கதாங்க நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மலை ஏறிட்டோம். ஏன்னா வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. கொஞ்சம் நெடுக்க இருக்குது, மூச்சு வாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் சிட்டி உள்ள ஒரு அமைதியான இடத்துல முருகனை வந்து கதவு திறக்கல, இருந்தாலும் அந்த துவாரத்து வழியாக பார்த்தோம். அருமையான ஒரு இது. நீங்களும் வந்து இந்த பக்கம் இருக்கீங்க, இந்த சரௌண்டிங் இருக்கீங்கன்னா இந்த பச்சை முருகரை வந்து விட்டுறாதீங்க. வாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க. இவர் இருக்காரு பாருங்க, பச்சைமலை முருகர் கோயிலுன்னுமே அதை போட்டுன்னு வந்துட்டாப்புல. குபேரனோட இவரு குபேரன் துண்டு தூக்கி வந்து போட்டாப்புல. குபேர துண்டா இது? இல்ல முருகருக்கு பச்சை கலரு தான் முருகருக்கு போட்டுன்னு வருவாங்க. பச்சைமலைன்றதால பச்சை போட்டுன்னு வரப்பல. இப்போ வேற என்னதான் பவளமலை மேல்மருவத்தூர் அம்மன் கோயில் மாதிரினா சிவப்பு கலர் போட்டுன்னு வரும். கேரக்டரா மாறிடணும். அங்க வியூ பாயிண்ட் காட்டுறேன். நீங்க என்ன எப்படி நீங்க தான் சொன்னீங்க. பட்
இவரு போன் எடுக்கிற ஆயில் குமரன் வியூ பாயிண்ட் காட்டுறேன்ட்டு ஆகாஷ் வாயை பார்த்துக்கினே பின்னாடி வராப்புல. ஆகாஷ் கண்ணனை குத்தினே இருப்பாப்புல. ஒரு செகண்ட் கூட அவரால் இருக்க முடியாது. பாரு ஐயா மக்களை எங்க காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. இந்த ஒரு கொடூரத்தை நான் வந்து என்ன சொல்றதுன்னே புரியுது. கொடூரமா என்னன்னு தெரியல. இந்த ஒரு கல் அடுக்கி வச்சா வந்து வீடு கட்டலாம், வீடு கட்டிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கடவுள் மேல நம்பிக்கை வைக்க இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி செங்கலை அடுக்கி வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா பல பேருடைய இது வந்து கல் அடுக்கி வச்சா வீடு கட்டணும். சரி, அந்தபடியே நல்லபடியா அவங்க வீடு கட்டி நல்லபடியா இருக்கட்டும். அதான் சொல்லுவாங்க. ஆரம்பிக்கும் போது விளையாடிட்டு இருக்கும் போது எப்படி கும்பலா ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்து விளையாடுறாங்களா? இன்னைக்கு பல வருஷமா இதான் பண்ணுகிறாங்க. அந்த காலத்துல ஏதோ ஒரு குழந்தைங்க விளையாடுறது கல் அடிக்க வச்சிருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க கோயில்ல கல் அடிக்க வச்சா என்னவோ சரி, அது சில பேரோட பக்தர்கள் நம்பிக்கை. அதை நம்ம என்ன பண்றது? அது உண்மைதான், யாரோ நம்புறாங்க, அதனால நடக்குதுன்னா சந்தோஷம் நடக்குது. இவரே வந்து டைகர் கேவ் இருக்குல்ல, புலித்தொகை, அங்க வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு, அம்மன் கோயில் இருக்கு. அங்க வந்து இவரும் இவரோட ஃப்ரெண்ட் ஆனந்த கிருஷ்ணனும் கல் அடக்கி இருக்கிறாங்க. வீடு கட்டிங்களா? ஒருத்தர் வீடு வாங்கிட்டாரு. என்ன இப்ப சொல்லுங்க? சொல்லவே இல்ல. இப்ப சொல்லுங்க ஆனந்த். சரி, நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து கல் அடுக்கினார் இல்லையா, இது வாங்க போறாரு. இப்ப இருக்க வீடு வீட்டு இல்ல, இன்னொரு வீடு. அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூறிய விரைவில் வெளிவரும். மக்களே, நான் தவறு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி கல் எடுக்கணும் வீடு கட்ட முடியாது. அவர் வீடே வாங்கிட்டாரு, மன நிறைவா இருக்கு. அந்த வீடியோ கூட இருந்தா காட்டுறாங்க. ஒரு கேள்வி, கல்லுதான் இருக்கிற கால பூரா வீடு கட்டினாங்க ஆல்ரெடி. இப்ப இந்த வீட்டை நம்ம இடிச்சுட்டு கட்டலாம். ஐயா இப்ப நான் வீடு கட்டி ஆகணும். ஐயா நான் வீடு கட்டி ஆகணும். ஐயோ நான் வீடு கட்டி ஆகணுமே. இருங்க ஐயா இருக்கிற கல்ல தின்னாரு ஐயா. ஐயா எல்லாம் வாட்டர் பாட்டில் கிடைச்சு. ஐயா இல்லங்க அது வேணாங்க. எங்க இருக்கிற கல்லாம் பொறுக்கி போட்டு எங்களுக்கு எங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. நீங்க பாறாங்கல் நோக்கி போறீங்க, தூக்க முடியாது. இல்லங்க சின்ன இது ஆனா இங்க பாருங்க. ஓகே ஓகே பிடிச்சிட்டோம். ஒரு 4 அடுக்கு பில்டிங் கட்டினா போதும். ரொம்பலாம் வேணாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு இறைவா முருகா, நம்ம ஒரு நல்ல இடத்த வாங்கி நல்லபடியா ஒரு 4 அடுக்குல இப்படிதான் ஒரு வீடு கட்டணும். கொஞ்ச நேரத்திலேயே பிஃபோர் ஆஃப்டர் போட்டு விடுங்க. முன்னாடி எப்படி பேசினாரு, இப்ப கல்ல நோக்கி எப்படி ஓடுறாரு பண்ணவரு. ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு, வாங்கிட்டாரு. நம்மளும் இறைவனை நம்பி போன்றோம். அப்பா இறைவா, இது கட்டிட்டாதான் இப்ப அவன் வேலை செஞ்சுன்னு இருக்கு. அவர் சொன்ன ஆள் வந்து வேலை செஞ்சிடாப்புல, வேலை செஞ்சதால வீடு கட்டினாப்புல, சம்பாதிச்சாப்புல. இருங்க என்ன சம்பாதிச்சுட்டோம், இப்ப எதை வச்சு வீடு கட்டுறது? அதெல்லாம் முருகர் பார்த்து பேரு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எத்தனை மாடிங்க? 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வச்சிட்டீங்களா? கல்லு கார் பார்க்கு இல்ல, அதெல்லாம் வந்துடும். இறைவனோட அருளால அதெல்லாம் கிடைச்சிடும். அப்பா பச்சைமலை முருகா, இந்த அனுகிரகம் பண்ணி விடு. கண்டிப்பா நான் வந்து என்னால என்ன பண்ண முடியும் நான் பண்றேன். உன்னால பண்ண முடிஞ்சது எனக்கு பண்ணி கொடுப்பேன். ஒரு ஆள் தான் அவன் வீடு வாங்கிட்டானா எனக்கு கூட இல்ல தெரியல. இங்க பாருங்க எப்படி ஒருத்தர் இண்டிவிஜுவல் வீடு கேட்டிருக்காப்புல. அங்க பாருங்க தனியா மலையில ஒரு வீடு கேட்டிருக்காப்புல. இல்ல அதுதான் மலை மேல ரெசார்ட். ஒருத்தருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கும்பலா எனக்கு வேணாம், தனியா ஒரு மலையிலேயே எனக்கு வீடு கட்டிக்க முருகான்ட்டு தனியா ஒரு பாறையில ஒரு 2 அடுக்கு கட்டிக்கிறாப்புல. கத்துது பாருங்க மயில். இன்னொரு பயம் எனக்கு இருக்கு. வண்டலூர் ஜூ பக்கத்துல தான் நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம். ஒருவேளை எதனா விலங்குகளும் தப்பிச்சு வந்ததுன்னா மக்களுக்கு அந்த விலங்கையும் காமிச்சிடுவோம் எக்ஸ்க்ளூசிவா. காமிச்சிட்டு இருப்பாப்ல, நாங்க போயிட்டு கீழே போய் நிக்கிறோம். அங்க வாங்க. இதுல என்னமோ கட்டி தொங்க விடுறாங்க. என்னது இது? வந்து நம்ம ஊர்ல எப்படி வந்து ஸ்ரீராம ஜெயம் இப்படி எழுதி தொங்க விடுவாங்களோ, அது வேலை இல்ல, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இவங்க தொங்க விடுவாங்க. சில பேர் வந்து அவங்க வேண்டுதலை இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. மரத்துல இருந்து கீழே வரைக்கும் இல்ல, அது வேப்ப மரத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுல தப்பு கிடையாது. அவங்க வேண்டுதலை கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அது அவங்க பண்றாங்க. நம்மளாம் அதை இன்னும் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்கய்யா, உங்க யூடியூப் சேனல் டெவலப் பண்ணா கோயிலை கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இறைவனோட அதுதான் கண்டிப்பா அது நிறைவேற்றப்படும். இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்கணும். அவன் அருளால் தான் எல்லாமே பண்ண முடியும். நம்ம நினைச்சாலாம் கிடையாது, அவன் நினைக்கணும், அவன் பண்ணணும். நம்ம வந்து நம்ம முயற்சிகள் மட்டும் பண்ணுவோம். முயற்சி பண்ணி அந்த முயற்சியை வந்து திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவர் நல்லபடியா ஆக்கிட்டாரு, ஆக்குவாரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து பக்கத்துல ஒரு ஆக்டர் வந்துருக்காரு, அவருடைய வந்து பெரிய வேண்டுதல் வந்து தன்னை வந்து ஒரு சினிமால ஒரு
ஏரோப்ளேன் அவர் பத்தி பேசுனாவே ஏரோப்ளேன் கிராஸ் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப ஏரோப்ளேன் கிராஸ் ஆகுது? நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குமா? ஆகாஷ், அதாவது மோகன் ரவிச்சந்திரன் ஒரு 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 சினிமாவில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு அவருடைய வந்து பெரிய ஒரு இது. அதை வந்து முருகர், இந்த பச்சைமலை முருகர் வந்து ஏற்று தருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கு? நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறதுனால வந்து முருகரை பாக்குறது. நாங்க வந்த நான் மட்டும் இல்ல, இப்ப நான் மட்டும் இல்ல, அந்த கேமரா கேமரா பிடிச்சிருக்கு. அவரும் பல கனவுகளோட உள்ள இருக்கிறாரு. காட்டுங்க காட்டுங்க, இங்க வாங்க, இங்க போன கொடுங்க ஐயா, போன கொடுங்க. ஐயா இங்க போன் கொடுங்க. யாருன்னு காட்டு. பின்னாடி இருந்து கொஞ்சம் காட்டுறது இல்ல, ஊர் உள்ளது காட்டணும். மைய கொடுங்க, கொஞ்சம் கிட்ட நின்று பேசுங்க. வாங்க. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். இங்க இல்ல, கிட்ட இல்ல ஆகாஷ். இதோ இருக்காரு பாருங்க, இவர் தான் ஆயில் குமார்னா. இவருக்கும் வந்து பல விதமான கனவுகளோட வந்து உளுந்தூர்பேட்ல இருந்து வந்தவர். இன்னைக்கு வந்து பஸ்ல வரும்போது தூங்கிட்டு வந்துட்டாரு. அதனால தான், வேற எதுவும் கிடையாது. சொல்லுங்க. என்ன மேட்ரு இவருக்கு? என்ன மேட்ரு? இவருமே சினிமால நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. சொல்ல இல்ல, நீ என்னென்ன படங்கள் பண்ணிருக்காரு? அதுதான் நாமளா சொன்னாதான் தெரியும் படத்துல வச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. இல்ல, இப்ப அப்படிதான் இருக்கும். சரி, மேபி போக போக பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. வந்திருக்கோம், முருகரை பார்த்திருக்கோம், தரிசனம் பண்ணிருக்கோம். திட்டுத்தனமா இத இப்ப நாங்க மேல ஏறி வந்தது கதவு மூடி இருக்குன்றதை நாங்க நெகட்டிவா யோசிக்கல. இன்னும் சூப்பரா பார்த்திருக்கோம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சந்தோஷம் தான். எப்பயுமே அவருக்குள்ள இருக்கிற ஒரு இதுவே வந்து அவர் எப்பயுமே பாசிட்டிவா நினைக்கிற ஒரு ஆள். ஆமா, இவரு கூட மட்டும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறாப்புல. பாலிஷா இருக்காப்புல ஆளு. மேட்டு மேல இருக்கேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்க? பாலிஷா இருக்கிறாப்புல. ஒரு ஏத்து அவரோட பேஸ் அப்படியே தேஜஸா இருக்குப்பா. தேஜஸ் தான். பேசலாம் சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் மறுபடியும் விளக்கம் பண்ணணும். வெயில் அடிக்க நம்மளுக்கு நம்மளால நிக்க முடியாது. ஃபுல்லா கிளார் ஆயிடும். நம்ம போயிடலாம். இத்துடன் இந்த பச்சைமலை முருகர் சீரிஸ் நிறைவடைகிறது. வந்தோம், நம்ம பச்சைமலை முருகன் தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துக்கிறோம். 1/2 உட்காந்துக்கிறப்பல 5 நிமிஷம் சொல்லிட்டு. இல்ல, நல்லா இருக்கு இல்லையா? காத்து, வெயில் கூட இல்ல பாருங்க. வெயில் இல்லை, உண்மையாவே வந்து அவரோட முருகர் வந்து நம்ம மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே இன்னைக்கு வந்து கொடுக்கல. அவரு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்கன்னு இருக்காரு. முடிஞ்சளவு சீக்கிரமா இறங்கிடணும். உட்காந்து கதை அடிச்சிருந்தோன்னா பார்த்தீங்களா, அதனால வந்து கதை அடிச்சிருந்தோன்னா வெயில போடுறாரு நினைக்கிறேன். கிளம்பிடலாம். ஓகே மக்களே, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எஸ்பிஆர் விளாக்ஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். கீழே இருக்கிறது காட்டுறோம். அவங்க உங்களை இருந்து மலைக்கு கீழே இருந்து காட்டுறேன்னு சொல்லுங்க. இல்ல நீ யார எனக்கு என்னவா என்ன சொன்னாரு? சொல்லு கேட்டு. ஆயில் குமரன் சே பாய். மோகன் நாகேஷ், மோகன் ரவி, மோகன் ரவி ரவி மோகன் ரவி யாரா? மோகன் ரவி, ரவி மோகன் அவரு அங்க போயிடுவாரு. அவரு விட்டுருங்க. மோகன் ரவி, ஆயில் குமரன் பாய். பாய் சொல்லுப்பா. பாய்.